ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கணும், புரியுதா? இந்த தரப்பு திருநாய்களுக்கும் நகரத்துல உரிமை இருக்கு, இன்னொரு பக்கம் இதுல ஆபத்து இருக்கு. திருநாய்கள் இல்லாத ஒரு நகரம் வேண்டும். சார், குழந்தைங்க வந்து விளையாடவே போக முடியறது இல்லைங்க. எந்த டைமும் வெளியே விடவே முடியறது இல்லை. ஒரு லட்சியத்துக்காக ஐஸ்வட்டிக்காரங்கிட்ட எல்லாம் நான் பயப்பட வேண்டியதா இருக்கு. எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பா? டூ வீலர்ல ஹைவேல போய் நின்னேன். எப்படி ஓடி வந்து கிராஸ் பண்ணுச்சு. ஜஸ்ட் அதை சேவ் பண்ணணும்னு சொல்லி சும்மா டைம் பாஸ். நான் பிரேக் போட்டு விழுந்து கை கால் எல்லாமே ஃப்ராக்சர். ஜஸ்ட் ஹெல்மெட் போட்டிருந்ததால நான் மை லைஃப் வாஸ் சேவ். நல்ல வேளை ஹெல்மெட் போட்டனால அடிபுற அதுல விழுந்துச்சு. இவனை சந்திச்சிட்டு வீடு போறது நிச்சயம் இல்லாம இருக்கடா ஐயா. நைட் ஷிஃப்ட் போறவங்க வர்றவங்க நீயா நடந்து போறவங்களாகட்டும், போகும்போது வரும்போதெல்லாம் பயங்கரமா விரட்டுறது வந்து ஒண்ணு நடக்குது. ஐயோ எவனே தெரியல எனக்கு. ஐயப்பா வளச்சோ சொல்றானே. குழந்தைங்க விக்டிம்ஸ், ஆனா அக்யூஸ்ட் வந்து டாக்ஸ் கிடையாது. அதை அமேண்டன் பண்ணவங்க, அவங்க தான் வந்து அந்த அக்யூஸ்ட். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க நீ? ஒண்ணும் சொல்லணும் போ. குற்றவாளிகள் வந்து அவங்கள தான். குற்றவாளி யாராவே இருந்துட்டு போட்டும், இந்த கடியிலிருந்து என்னை தற்காத்துக் கொள்வதற்கு என்ன வழி? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. நீங்க 9 மணிக்கு மேல நீங்க போனீங்கன்னா ஒரு 10-12 நாய் உங்களை சூழ்ந்து நிக்கும். நான் வந்து வண்டியில வேகமா ஓடிட முடியும். நான் வண்டி இல்லாம இறங்கி நான் பஸ்ல நடந்து என் வீட்டுக்கு வர்ற ஆளா இருந்தால் நான் என்ன பண்ணணும்? தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிச்சு. எவ்வளவு அடிச்சாலும் தாங்க உங்களுக்கு. உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகம் இல்லாத குழந்தைகளா நடந்து மட்டும்தான் போக முடியும். உங்களை நாய் துரத்தும் போது நாங்க என்ன பண்ணணும்? 2 நாளைக்கு முன்னால தொட்டல்ல தூங்கிட்டு இருந்த ஒரு குழந்தைய போய் ஒரு நாய் கவிட்டு வந்திருக்கு. ஊர் விட்டு தான் கரெக்ட். நீ தான் கரெக்ட். நாய் வந்து ரொம்ப அறிவுள்ள மிருகம். இவர் நல்லவரா கெட்டவரான்னு பார்த்தா கடிக்குன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? இப்போ கிடையாது. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? நமக்கு அந்த நாய்க்கு நம்ம இறக்கப்பட்டு இவ்வளவு சொல்றீங்க, அந்த குழந்தை மேல நமக்கு எந்த ஒரு இறக்கமே வர மாட்டேருக்கு. உனக்கு அறிவு இருக்கா? நான் கேட்கறது சொல்ல, உனக்கு அறிவு இருக்கா? அதுக்கு பசி இருக்கு. அந்த பசி தான் சார் மெயின். எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசி தான் சார். சாரிங்க. டேய் மகனே, இது அப்பா நீ எங்கடா இங்க? நாய் பெருகிற காரணமே அனிமல் லவர். சாப்பாடு போட்டவங்க, நீங்க எடுத்துட்டு போனவங்க, நீங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? தெருநாய் தான் சார் கடிச்சது. 6 to 7 years ஆயிடுச்சு. ஸ்டில் அதனால அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. ஒரு ரோட்ல, பைக்ல, பஸ்ல, தியேட்டர்ல எங்க போனாலும் உங்க இம்சை தாங்க முடியலடா. ஒரு நாய் கடிக்குதுன்னா அப்போ நம்ம என்ன ப்ரிகாஷன் அங்க பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் எடுக்காம மொத்த நாயுமே இது வேணாம். கடிச்ச கொசுவை அடிக்க வேண்டியதானே. இதுக்கு மத்த கொசுக்கு மருந்து தெளிக்கிறீங்க. கொசுக்கும் நாய்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னென்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. எல்லாத்துக்கும் இப்போ ரெடியா இருந்துக்கணும். என்ன நடந்தாலும் கொஞ்சம் ரெடியா இருந்துக்கணும். கொசு நாய் ஒன்னா சார்? அப்ப இந்த கேள்வி சரிதானே? நாயும் மனுஷனும் ஒன்னா? எங்க பாக்கெட்ல இருந்து செலவு பண்றோம். ஃபுட்டையும் பாத்துக்கிறோம், சர்ஜரிஸும் இது பண்றோம், வேக்சின்ஸும் பண்றோம். எல்லாமே நீங்களே பாக்குறீங்க. ஒரே ஆளு தாங்க. மொத்த கடைக்கு நான் தான் சப்ளை பண்ண, எல்லாம் நான் தான் எடுத்து போட்டு செஞ்சீங்க. மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கீங்களே. ஆமாங்க. பியாண்ட் ஆர் லிமிட் போகும்போது, பியாண்ட் யுவர் லிமிட்ல யாரால இதை செய்ய முடியும்? அது கவர்மெண்ட் தான் பண்ணணும். சபாஸ் சபாஸ் மாமா சபாஸ். பண்றேன் பேர் வழி இல்ல, யூத்தனைஸ் பண்றதோ கில் பண்ண போறதோ அப்படிங்கிற ஒரு பயம் எங்களுக்கு. நீ எதுக்குப்பா வந்த? சும்மா வழி போக்கணும். சும்மா உனக்கு வேற வேலை இல்ல, போடா வந்துட்டான். நாய் குறுக்க வந்து நாய் மேல விடக்கூடாதுன்னு இங்காண்ட பள்ளம், அங்காண்ட நாய். புறம்போக்குடாய் போடா வருமா? இங்காண்ட திருப்பும் போது ஆட்டோக்கு வந்து என் கண்ணு முன்னாடி என் பையன் இறந்துட்டான். 6 வயசு பையன் இறந்துட்டான். என்ன பிரச்சனை? நீங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனா இருந்தங்காட்டி அரசு உங்களுக்கு பயப்படுது. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே கிரியாளா. எங்க நாய் அப்படிங்க சொல்றது நீங்க சொல்ற மாதிரி நாங்க வளர்க்குற நாய், எங்க ஏரியால இருக்கக்கூடிய நாய், இதெல்லாம் எங்க நாய். நீங்க எங்க வர்றீங்க? பழக்க வழக்கம்லாம் பஞ்சாயத்தோட இருக்கணும். பாத்ரூம் வரைக்கும் வந்துட்டு பல்லு விளக்கிட்டு குளிச்சிட்டு சாப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, தெரியுதா? ரோட்ல அலையிற நாயும் எங்க நாயின் கவர்மெண்ட் சொல்லுது. நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல இது உங்க நாய் இல்ல, எல்லாம் கொன்றுவீங்க. அவனுக்கு என்னடா லிங்க்? நாங்க உங்களை நம்ப மாட்டோம்னு சொல்லி எங்க நாய் எங்க தெரு அப்படின்ற பாயிண்ட்ல ஏன் போறீங்க? பாத்தீங்களா திருன்னு முடிக்கிறான். இப்படி தான் வர்றவங்க எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். ஜெயில் ஏன் இருக்கு? தப்பு பண்றவங்கள வைக்கிறதுக்கு இருக்கு. நீங்க வந்து ஜெயிலுகள் ஏன் வந்தது தெரியுமா? அவன் ஒரு பிரச்சனை பண்றவங்கள ஐசோலேட் பண்ற ஒரு கன்ஃபைன்மெண்ட். நீங்க வந்து எதுவுமே வைக்காதீங்க. நீங்க ஐசோலேட்டே பண்ணாதீங்கன்னு சொல்றது வந்து ஒரு பொது சமூகத்தினுடைய அறிவு முதிர்ச்சிக்கு எடுத்துக்காட்டா?
கண்ணில் பார்க்காத ஏதோ ஒரு நாய்க்கே இவ்வளவு பாதிப்பு வருங்கிறதுக்கு நீங்க இவ்வளவு கேள்வி அரசாங்கத்தை கேட்பீங்கன்னா அவன் முகத்தை நான் பார்க்கல, முகத்தை கூட பார்க்கலையா? சபா 6 வயசு பிள்ளை ஆட்டோல கூட்டி போறப்போ ஒரு நாய் குறுக்க வந்து என் புள்ள செத்து போச்சுன்னு கேட்கிற ஒரு அப்பாவுக்கு அக்கௌண்டபிளா கவர்மெண்ட் இருந்தாகணும், இருக்கும், இருந்தே ஆகலைன்னா பிரச்சனை தான். உனக்கு தெரியாதுல்ல நீ பத்தி தெரிஞ்சுக்கோ. இப்ப நீங்க சொல்றத அரசாங்கம் சொல்ல முடியுமா? நாங்க அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தி எல்லாருக்கும் விழிப்புணர்வு உண்டாக்கிறோம், பயப்படாதீங்க. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? உங்க பிள்ளைங்களை பத்திரமா வச்சுக்கோங்கன்னு மக்களுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துங்கன்னு நாங்க நாய்க்கு எப்படி நடத்துறது? நீங்க உங்க ஏரியா நாயெல்லாம் உங்க நாய் தானே? ஆமா. அது யாரையாவது கடிச்சா நீங்க பொறுப்படுத்திப்பீங்களா? சாம்பார் அப்ப எனக்கு கணிப்ப முடியாது. ஆனா அந்த பொறுப்பை யார் ஏத்துக்குவா? அது கவர்மெண்ட் தான். அவ்வளவுதான். புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கியா? அவனாண்டெல்லாம் வச்சுக்காத போ. அதாவது எங்க ஏரியால ரீசெண்டா நடந்த ஒரு விஷயம் நடந்தது மேடம். அந்த ஏரியா நான் பார்க்கணும் மேடம். இந்த அளவுக்கு எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. எனக்கு 2 வாட்டி 2 வீலர் ஆக்சிடென்ட் ஆச்சு. 2 வாட்டியுமே குறுக்க ஒரு குழந்தை ஓடி போய் என்னடா ஆச்சு உனக்கு? மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? எனக்கு ஒரு வாட்டி குழந்தை ஓடி வந்ததுல இததான் அவங்க ரொம்ப இது எனக்கே கொஞ்சம் கோவம் வருது. இதுதான் கடைசி எச்சரிக்கை. இனி ஒரு தடவை வாய் திறந்தா எனக்கு நல்லதோ இல்லையோ உங்களுக்கு நல்லது இல்லை. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, ஏப்பா அந்த குறுக்க ஒரு நாய் வந்து உனக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரியே ஒரு என்னடா இங்க வந்து நிக்கிற? அவர்தானே நம்ம 2 பேரும் ஓரமா நிக்க சொன்னாரு. தள்ளுறா போல. குழந்தை வந்து ஆக்சிடென்ட் ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு கேட்கறது இருக்குல்ல, இன்சென்சிபிலிட்டியோட உச்சம் இது. பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன், ஆனா இப்போ எனக்கு வேற வழியே இல்லமா. இல்ல நான் அதுக்காக No, I completely condemn this. I completely condemn this. டேய் யாரா நீங்களா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு நாய் குறுக்க போய் ஒரு புள்ள சாகிறதுக்கும் ஒரு புள்ள குறுக்க போனதுனால நீங்க கீழே விழுகிறது ஒண்ணா? என்ன அர்த்தம்? முதல்ல பேசிட்டே இருக்கறியா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? முதல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அவருக்கு அந்த ஒரு நிகழ்வு நடந்துச்சுங்கிற தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்னால அவர் முகத்தை பார்க்க முடியல. தலை நிமிர்ந்து நடங்க. அங்க கருணை காட்டுவீங்களா இல்ல இவர் பக்கம் போய் நிப்பீங்களா? சார் நான் உண்மையாலுமே அவர் பக்கம் தான் போய் சார் கேட்பேன். நம்ம கோர்ட்டோட ஆர்டர் வந்துருச்சு. பொது இடங்களில் நாய்களுக்கு நீங்கள் உணவு வைக்க கூடாது. புரிஞ்சதா? கேட்டுக்க. இந்த தெருல இருக்க எல்லாரும் அந்த நாய்களோட அன்பா பழகி கம்யூனலா நல்லா ஒரு கம்யூனிட்டி லிவிங் இருக்கணும்ங்கறீங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சரி ஓகே, நான் பக்கத்து தெருல இருந்து வரேன், இப்போ என்னைய கடிச்சு விடுமே? உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அது. வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இட்ஸ் வெரி ராங். தன் இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்துல தான் அது இருக்கும். இவர் வந்திருக்காரு, வாங்க வாங்க வெல்கம், நாய் கூப்பிடாது. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண. அப்ப நகரத்துல நான் ஒரு நீங்க அந்த டைம்ல வராதீங்க, நைட்ல வராதீங்க, அந்த மாதிரி புது ஏரியாக்கு போகாதீங்க. இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? இதுவரைக்கும் இவங்க பேசுனதெல்லாம் கூட பரவாயில்ல. கோபி ஒண்ணு வச்சாரு பாரு ஒரு பாயிண்ட். அப்ப நீங்க எல்லாரும் போங்க போங்க. ரொம்ப நன்றிங்க. நீ இருடா, எங்க போற? நீங்க எந்த நேரத்துல போற? நீங்க டைம்ல 11 மணிக்கு போறங்க. ஏன் 11 நைட்டுக்கு போறீங்க? ஏன் அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. நடந்து போறோம்னா பின்னாடி வந்து கடிக்குமா என்றால் கிடையாது. எல்லா நாயும் கடிக்காது. ஆனா எந்த நாய் கடிக்கும் நீங்க தெரியாது. சொல்ற பேசாத பத்தி தேவலாம் பேசிட்டு இருக்காத. பாயா பிரச்சனை உண்டாகாத வேலைய பேசுறேன். யாரு கண்டுக்காதீங்க அவனை. அதாவது நாய் கடிக்கும் புரியுது, நாய் கொஞ்சம் அப்படிதான் இருக்கு, நம்ம கவனமா இருக்குன்னு சொல்ற வரைக்கும் புரியுது. ஆனா போயிட்டாங்க. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டாங்க. என்கிட்டயா? போயிட்டாங்க. நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டாங்க. நீ ஏன்டா 9 மணிக்கு மேல அங்க போறேன்னு கேக்குற கேள்வி இருக்குல்ல. நான் எங்க போகணும் நீங்க எப்படி தீர்மானிக்க முடியும்? நீங்க கீழே விட்டு போறீங்க. என்ன டு டிராப் திஸ் சொல்லுங்க. ஏன்னா கால் கிட்ட இருந்து எடுங்க. பிரைன். நாங்க கடி வாங்கணும்னா மருத்துவமனைக்கு போறோம், ஊசி போட்டுக்கிறோம். அந்த டாக் எந்த டாக் கடிச்சுன்னா அடுத்த ரவுண்ட் கலாட் ஆயிருச்சே, அத அட்ஜஸ்ட் பண்ணி கிளம்பிடா மாடசாமி சொல்லுவாங்க. அதையும் தூக்கிட்டு போறோம். அதெல்லாம் ஒரு வசதி இருக்கு, கோபி பண்ணிக்கிறீங்க. அப்படி சொல்லக்கூடாது. அப்படிதான் சொல்ல முடியும். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். அப்படிதான் பேசுவேன். இந்த நாய்களுக்கு வந்து ஒரு பார்டர் வச்சுக்கும். அது அந்த பார்டரை தாண்டி யார் வந்தாலுமே ஒண்ணு குலைக்கும் இல்ல அட்டாக் பண்ணுவோம். இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். என் வயக்காட்டுல வந்தா என் நாய் கடிக்கும்னு ஒரு பண்ணையார் சொல்றதுக்கும் இதற்கும் என்ன டிஃபரன்ஸ் சார்? அது என்னன்னா, இப்போ ஒரு ஊசி கவர்மெண்ட் போடுதுன்னு சொல்றீங்க, அதுவே இருந்துட்டு போட்டு. எப்படிப்பட்ட பைத்தியக்காரங்க இவங்களுக்கு? எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலும் இடம் கொடுக்க மாட்டாங்க.
முத்திர வைத்தியமா இருக்காங்க. கேட்குறேன், நான் ஒரு தினக்கூலி, சரியா? சரி. இப்போ நான் இதுக்கு எத்தனை நாள் என் வேலையை விட்டுட்டு ஊசி போட போக முடியும்? மாட்டினாடா மானஸ்த. இது அபாண்டமான குற்றச்சாட்டு. இப்ப கடைசியா ஒரு பணக்கார வீட்டு குழந்தை நாய் கடிபட்டதாக எப்போது செய்தி கேட்டீர்கள்? இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேனா? ஒரு பணக்கார வீட்டு குழந்தை நாய் கடிச்சு ரீசெண்டா எப்பவாது இறந்ததா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? போடவே இல்ல. இவனை பத்தி ஒண்ணுமே எழுது இல்லையா? பச்சை கிளிங்கிற வார்த்தையே இதுல இல்லைங்க. பாயிண்ட் நான் சொல்லவே வரல. அதான் பாயிண்டே. நான் அதை தான் பாயிண்டாவே வைக்கிறேன். நாயால பாதிக்கப்பட்டவர்கள்னு ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, பணக்காரர்கள் பீப்புள் எவ்வளவு பேர்? பெரும்பாலும் கிடையாது. ஏன் கிடையாது? ஏன்னா பெரும்பாலும் அவங்க ரோட்லயே நடக்கிறது கிடையாது சார். அப்ப பிரச்சனை யாருக்கு இருக்கு? அப்புறம் ஏன்டா? ஏன் போடா போய் துவங்கலேண்டா. அதுக்கு அடுத்த பட்ச மக்களுக்கு அதான் ரோட்ல நடக்கிறவங்களுக்கு இருக்கு. இப்ப முடிவை யார் எடுக்கணும்? ரோட்ல நாய் இருக்கணுமா இல்லையா? எரியுதடி மாலா ஃபேன் போடு. விருப்பம் உள்ளவர்கள், ஆர்வம் உள்ளவர்கள் நல்லா தத்தெடுத்து வளர்த்துக்குங்க. அதை தெருவில் விடாதீர்கள். அந்த இனாம்